ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, PM கிசான் 17வது தவணையை 18 ஜூன் 2024 அன்னைக்கு மாலை 5 மணிக்கு இந்த ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த PM கிசான் அமௌண்ட் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுக்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்னுமே இந்த PM கிசான்ல தொடர்ச்சியா பணம் வந்துட்டு இருந்தது. திடீர்னு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மாதங்களா உங்களுக்கு வராம இருக்கும். அவங்க நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க, இது ஏன் வராம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஆண்டுக்கு 6000 ரூபாய்ன்ற விதத்தில் 4 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த 2000 ரூபாய் தொகையானது வங்கி கணக்குல கொடுத்துட்டு வராங்க நிலம் இருப்பவர்களுக்கு. ஸோ தொடர்ச்சியா வீடியோல கண்டிப்பா பணம் வராதவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறது மட்டும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடிய பெல் ஐக்கானோட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நிலம் வைத்திருப்பவர்களுக்கு இந்த ஒரு தொகையானது 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் தொகை கொடுத்துட்டு வராங்க. நிறைய பேர் புது பதிவு எப்படி பண்றது, அது மட்டும் கிடையாது, இதுல நிறைய டீடைல்ஸ் எல்லாருமே டவுட்ஸா கேட்கறீங்க. இந்த டீடைலுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன், இதை எப்படி அப்ளை பண்ணணும், இது என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோ பார்த்து PM கிசான்லாம் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன எலிஜிபிள், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். மறக்காம அந்த வீடியோவை பாருங்க. தொடர்ச்சியா நான் இந்த வீடியோக்குள்ள சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பணம் வராதவர்கள் முக்கியமா என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். முதல் விஷயம் இதுல பாத்தீங்க அப்படின்னா EKYC அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தொடர்ச்சியா தெரிவிச்சுதான் வராங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்தும். இன்னுமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா EKYC பண்ணாம இருக்காங்க. இந்த EKYC பாத்தீங்க அப்படின்னா நீங்க இசேவையிலோ இல்ல CSC சென்டர் அப்படி இல்லைன்னா நீங்களே கூட எப்படி இந்த EKYC கம்ப்ளீட் பண்றதுங்கிறத வீடியோல நான் சொல்லியிருக்கேன். மறக்காம அந்த KYC கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல போனீங்கன்னா கூட ஒரு 100ல இருந்து 150 பேர் ஊருக்கு இந்த ஒரு தொகையில EKYC பண்ணாம வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த தொகையானது கரெக்டா உங்க வங்கி கணக்குல வரும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மறக்காம அந்த ஒரு EKYC கம்ப்ளீட் பண்ணுங்க. அதன் பிறகு நான் EKYC கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு அமௌண்ட் வரல அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பட்டா சப்மிட் பண்ணாம இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். ஒரு சிலருக்கு பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணணும் அல்லது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இது ஆன்லைன்ல உங்களால எதுவுமே செய்ய முடியாது. முழுக்க இது ஆஃப்லைன். நீங்க வேளாண் துறை ஆபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும், அங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதன் கூடவே பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு இந்த PM கிசான்ல வரவங்கள ரொம்ப ஃபில்டர் பண்ணி சரியான நபர்களுக்கு இந்த அமௌண்ட் போகுதா அப்படிங்கறத தெரிவிச்சுட்டு வராங்க. அதனால எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்குலாம் பணம் போயிருந்தது, இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாப் ஆயிருக்கும். அது கண்டிப்பா ஒரு சில எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அது நம்ம ஏன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டிக்கு வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் உங்களுக்கு வராது. ரெண்டாவதா முக்கியமா இந்த பணம் வராததுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டா சப்மிட் பண்ணாம இருக்கிறதாக இருக்கும். இந்த பட்டா எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இந்த வேளாண் துறை ஆபீஸ் இருக்கும், அங்க போயிட்டு இது மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் தொடர்ச்சியா வந்திருந்தது, சென்டர்ல பாத்தீங்கன்னா வரல அப்படிங்கிற காரணத்தை சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஏன் வரல அப்படிங்கறத தெளிவா கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த பட்டா தான் வைக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பட்டா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஜெராக்ஸ், அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து அவங்க ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு உங்களுக்கு தொடர்ச்சி அந்த அமௌண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நானே பாத்தீங்கன்னா ஏன் எனக்கு அமௌண்ட் வராம இருக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதற்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ச்சியா அந்த வீடியோவில் நான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். அது கூடவே இந்த EKYC நான் தொடர்ச்சியா வீடியோக்களை சொல்றதுதான், அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ப்ராசஸ் சொல்றேன். மறக்காம பணம் வராதவர்கள் கண்டிப்பா EKYC பண்ணிருக்கணும். உங்களுடைய பட்டா சப்மிட் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பேங்க் லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத தெளிவா செஞ்சுக்கங்க. ஒருவேளை இதில் கரெக்ஷன் பண்ணணும்னா கண்டிப்பா ஆஃப்லைன் நீங்க வேளாண் துறை ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டீடைல்ஸை எப்படி பாக்குறது, KYC எப்படி பண்றது அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி EKYC பண்றதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் மொத்தம் 3 மெத்தட்ல பண்ண முடியும். அதாவது நீங்க ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுக்கலாம், OTP கொடுக்கலாம், ஃபிங்கர் அதாவது உங்களுடைய தம் ஃபிங்கரை வச்சு நீங்க KYC இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 2 வகையில பண்ணலாம். ஒன்று OTP பேஸ்டு EKYC, இன்னொன்று தம் ஃபிங்கரை வச்சு நீங்க பயோமெட்ரிக் வச்சு பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் மூலிமா உங்களால KYC பண்ணிக்க முடியும். ஸோ இதில் மூலமா நீங்கள் CSCயில் லாகின் பண்ணி உங்களால் பண்ண முடியும். அதோடைய வெப்சைட்டும் கீழே கொடுக்குறேன். மேக்ஸிமம் நீங்களே பண்ணிக்கிறதுக்கான மெத்தட் தான் தேடுவீங்க. CSCயில் பண்ணணும்னா இந்த எக்ஸ்டர்னல் லாகின்ல CSC லாகின் கொடுத்து உங்களுடைய பயோமெட்ரிக்கை வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த CSC மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு உங்களோட பயோமெட்ரிக் கிட்டத்தட்ட OTP வரும். பயோமெட்ரிக் வச்சுன்னா அதே ப்ராசஸ் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நான் சொல்லக்கூடியது நீங்களே எந்த ஒரு பயோமெட்ரிக்கும் இல்லாமல் OTP மூலியமாக ஈஸியாக நம்ம உங்களுடைய
உங்களுடைய கேஒய்சி பண்ணிக்கலாம். அது கம்பல்சரி ஆதாரில் உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி ஆதாரில் நம்பர் ஆட் பண்ண பிறகு தான் இந்த ஒரு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இந்த வெப்சைட்டில் வந்த பிறகு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இகேஒய்சின்னு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டுடைய டீட்டெயிலும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் அதை பார்த்து கரெக்டாக வந்து எப்படி இந்த பிஎம் கிசானில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பாருங்கள். மணியை வராதவங்களுக்கும் அதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவே வந்து புரியும். இந்த இகேஒய்சியை கிளிக் பண்ணிக்கோங்க. கேஒய்சி பண்ணுறதுக்கு உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக ஆதார் நம்பர் இருக்கணும். ஸோ அந்த ஆதார் நம்பரை உங்களுடைய ஆதார் நம்பரை சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்ததாக ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்டர் ஓடிபி அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர் பிஎம் கிசான் மொபைல் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வந்து கெட் ஓடிபி கொடுத்துட்டு இந்த ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் ஓடிபி வந்திருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சப்மிட் ஃபார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வித்தின் 1 மினிட்லேயே இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு மேலே இகேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வரும். சப்போஸ் உங்களுக்கு இதில் நீங்கள் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் செய்யலாம், அதாவது செக் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா உங்களுடைய ஆதார் நம்பரை மறுபடியும் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இகேஒய்சி ஆல்ரெடி டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிஎம் கிசானில் தொடர்ந்து ரெகுலராக உங்களுக்கு அமௌண்ட் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு அமௌண்ட் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏன் வராமல் இருக்குது, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ஸ்டன்ட் 4 இன்ஸ்டன்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வராமல் போகிறதுக்கான காரணம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அப்படி தெரியல அப்படின்னா இந்த இடத்துல நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை கொடுத்து ஓடிபி வரும். சப்போஸ் இல்லை நான் ஆதார் நம்பரை வச்சு போடுறனாலும் ஆதார் நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்பரை தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஆதார் நம்பரை போட்டிங்க அப்படின்னா கேப்சர் போட்டு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி போட்டோன்னே கீழே உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா இதில் நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்குங்க. இப்போ இந்த ஒரு ஸ்டேட்டஸில் இப்போ நீங்கள் அந்த நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சா வந்து போட்டுருங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நம்பர் போடும்போது நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி சிலருக்கு வருது. ஸோ அதை வந்து அப்படி வர்றவங்களுக்கு இதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதினு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கொடுத்தும் நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை வரலான்றவங்க அந்த ஒரு அப்ளிகேஷன் மூலிமா ஈஸியாக வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில நேரங்களில் இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள். வரல அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஓடிபி போட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எப்போ டேட் ஆஃப் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய நேமு, உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம், ஃபாதர் நேம், எல்லாமே கார்டியன் நேம், மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ கீழே வந்து எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு 3மே டிக்கில் வந்து இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஒரு சில நேரத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு லேண்ட் சீலிங்கோ அல்லது இகேஒய்சியோ இந்த மாதிரி ராங் சிம்பிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அமௌண்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் எப்போ பேமெண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணால் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்னு டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் 15 தடவை நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இதில் வந்து காமிக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பேங்க்கு, அதே போல் பேமெண்ட் மோட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரெடிட் அக்கௌண்ட் என்ன நம்பரில் கிரெடிட் ஆகுதுன்னு கீழே வந்து பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு எப்போ கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து கீழே டேட் வந்திருப்பாங்க. 15/11/2023 இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு கஸ்டமர் வந்து வாங்கியிருக்காங்க அமௌண்ட்டை. இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ராங் சிம்பிள் ஒரு சிலருக்கு இருக்கும் லேண்ட் சீடிங்கில். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நேராக உங்கள் வேளாண் ஆஃபீஸுக்கு போங்க. அங்கே வந்து வேளாண் அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஏஏஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து நீங்கள் பிரிண்ட் வைக்கலாம், அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட போகும்போது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதே போல் இந்த பட்டா வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க, பேங்க் அக்கௌண்ட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. இதெல்லாம் ஜெராக்ஸ் வந்து கொடுத்து ஒரு லெட்டர் டைப் பண்ணி கொடுப்பாங்க. அதை கொடுத்து வேளாண் துறையில் அப்டேட் பண்ணிட்டு
கொடுத்துட்டாங்க அப்படின்னா வித்தின் உங்களுக்கு எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ல வரலையோ அது எல்லாமே சேர்த்து ஒரே அமௌண்ட்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதனால நீங்க வந்து எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. இந்த அமௌண்ட்லாம் வராம போயிடுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த அமௌண்ட்லாம் வராம போச்சோ அந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு இந்த அமௌண்ட்ல வந்து கொடுத்துருவாங்க. அதே போல இந்த இகேஒய்சி பண்றது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சிலையும் பண்றாங்க, ஓப்பன் போர்ட்டலையும் இருக்கு. அதையும் கண்டிப்பா மறக்காம பண்ணி வைங்க. அக்கௌண்ட் நம்பரும் பாத்தீங்கன்னா கிளியரா வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்சனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு 15 இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அடுத்தது 16வது தவணையா வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதனால இந்த எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் தான் மெயினா உங்களுக்கு எல்லாமே டிக்ல இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி இல்லைன்ற பட்சத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேளாண் ஆஃபீஸ்ல மட்டும்தான் இதை வந்து அப்டேட் பண்ண முடியும். நீங்களா வந்து அப்டேட் வந்து பண்றதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ அதனால வேளாண் ஆஃபீஸ் போறது ஒரே ஒரு வழி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மூலியமா தான் வந்து பிஎம் கிசான்ல நீங்க அமௌண்ட் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம சொல்லுங்க. இன்னும் யாரெல்லாம் வந்து இந்த ஒரு தொகையை வாங்காம இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.